இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு உனக்காக யுத்தம் பண்ணும் கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, உனக்கு விரோதமாக யார் வந்தாலும் உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உனக்கு விரோதமாக பல திட்டங்கள் போடுவார்கள். அத்தனை திட்டத்தையும் கர்த்தர் முறித்து போட்டு விடுவார். ஒரு திட்டத்தையும் அவர்களால் உனக்கு விரோதமாக செய்யவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறாரே. ஊழியக்காரன்னா யார்? லேவியராகமம் 25வது அதிகாரம் 55வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய ஊழியக்காரர். அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்படின்னா தேவ பிள்ளைகள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் என் ஊழியக்காரர் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். யாரை கர்த்தர் அவருக்கென்று உபயோகப்படுத்துகிறாரோ, யாரை கர்த்தர் எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறாரோ, யார் யாரெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்களோ அவர்களையும் என் ஊழியக்காரர் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தின் பிற்பகுதியை வாசித்து பார்த்தால், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிறேங்க. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை, அப்படி என்றால் தேவன் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை இந்த வசனம் வெளிக்காட்டுகிறது. அல்லேலூயா. யார் உனக்கு எந்த தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த நினைப்பு தேவனுக்கு விரோதமான நினைப்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமான எந்த கூட்டம் போட்டாலும் அது தேவனுக்கு விரோதமான கூட்டம் போடுகிற கூட்டம் ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. நல்ல கவனிங்க. யாருக்கு நீ பயந்துட்டு இருக்கியோ அவங்களுக்கு நீ பயப்பட வேண்டாம்னு சொல்றார். ஏன்னா
உன்னை கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராம். உனக்கு விரோதமா திட்டம் போடுறாங்களா, உனக்கு விரோதமா சதி பண்ணுகிறார்களா, உனக்கு விரோதமா வலை வரிக்கிறார்களா, எது குறித்து நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நிரூபித்து காட்டுவார். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. இதற்கு நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை வாசித்து பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை குற்றப்படுத்தும்படி நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எப்படி அவனுக்கு விரோதமாக திட்டம் போடுறாங்க, எப்படி அவனுக்கு விரோதமாக செயல்படுறாங்க, எப்படி கர்த்தர் கூட இருக்கிறாங்கிறத நிரூபித்து காட்டுறார். நம்ம அதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல கவனிங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணுமா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறங்கிறத நிரூபிக்கணுமா, எல்லாவற்றிலையும் உண்மையா மாத்திர இருந்துக்கிடுங்க. எல்லாவற்றிலும் அவர் பிரியப்படுத்த மாத்திரம் செய்யுங்க. யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம். வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியர்க்கும் பெர்சியர்க்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். சதி திட்டம் போடுறாங்க. ஒரு கூட்டம் கூடி, நல்ல கவனிங்க. உங்களுக்கு விரோதமா எந்த கூட்டம் கூடினாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பாருயா. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களோட பேசுறேன். அவனுக்கு விரோதமான ஒரு திட்டம், அவனை சாகடிக்கலாம். தானியேல் உயிரோடு இருக்கக்கூடாது, அவனை சாகடிக்கணுங்கிறத திட்டம். வாசிப்போம். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். ராஜா கையெழுத்து வச்சிட்டான். தானியேலை கொண்டு சிங்கக்கபில போடுகிற சட்டம் உருவாக்கப்பட்டு விட்டது. வாசிப்போம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. தானியேலுக்கு அவர் எதுனால அவர் கூட இருந்தாரு, எதனால
அவங்க திட்டம் பலிக்கல. நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவர் துணைக்கு நிற்கணும்னு நினைச்சா செய்ய மாட்டாரு. 1000 பேர் உனக்கு விரோதமாய் வந்தாலும் உன்னை தொடவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. தானியேல் அந்த சட்டம் கையில் தாக்கப்பட்டுருச்சு. தன்னை சிங்கக்கபில போடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. பயப்படல, கலங்கல, கவலைப்படல. தினம் 3 நேரம் அவன் ஜெபத்தை விட்டவே இல்லை. கர்த்தர் நம்மளை விடாம இருக்கிறோமா? கர்த்தர் நம்மளை விட்டு போகாம இருக்கிறோமா? நம்மளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? நீங்க அவரை பிடிச்சுக்கிடுங்க, விட்டுறவே விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீ எங்க போனாலும் உன் கூட வருவாரு. நீ எங்க போனாலும் உன் கூட நிற்பாரு, உன் கூட இருப்பார், உன்னை விட்டவே மாட்டார். நல்லா கவனித்துக் கொள்ள வேணும். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த பொழுதையும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டரில் எருசலேமுக்கு நேராக ஜன்னல் கதவெல்லாம் திறந்துட்டார். எல்லாரும் பார்த்துக்கோ. 3 நேரமும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றாரு. கர்த்தரை விட்டுறாதீங்க. அவர்தான் கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்வார். வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு ஜெபம் பண்றான். அதை பார்க்கறாங்க. வாசிப்போம். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். ராஜாட்ட போய் சொல்றான், நீ கையெழுத்து வச்சில, உன்னால மாற்ற முடியாது. நீ கையெழுத்து வச்சுட்டு நான் செஞ்சுதான் ஆகணும் சொல்றானுங்க. வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். அவன் யாருக்கும் பயப்படல, அவன் உங்க கட்டளையை மதிக்கல, அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிட்டு தான் இருக்கான். வாசிப்போம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். நீர் அதை மாற்ற முடியாதுங்கிறான். நீ கையெழுத்திட்டதுக்கு அப்புறம் நீர் அதை மாற்ற முடியாது, நீர் செஞ்சுதான் ஆகணும். என்ன சொல்றானுங்க? தானியேலை காப்பாத்திரோன்னு நினைக்காதீரா. தேச சட்டத்தின்படி நீ கையெழுத்து போட்ட, அதை உம்மாலே மாற்ற முடியாதுங்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஆட்களை வச்சிருக்கான் பார்த்துக்க. வாசிப்போம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். தானியேலை சிங்க கெபியில போட்டாங்க. ராஜாவால் அவனை காப்பாற்ற முடியல. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிட வேண்டியது, நீ எந்த பிரச்சனையில இருந்தினாலும் உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. எவனும் உனக்கு வந்து உதவி செய்ய மாட்டான்.
நீ யாரை நம்பிட்டு இருக்கியோ நம்பினவங்க கூட ஒதுங்கிடுவாங்க. கர்த்தர் மட்டுமே உன் கூட இருந்த காரியத்தை செய்வார். நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜாவால் ஒண்ணுமே செய்ய முடியல. தானியேலை கொண்டு வந்து சிங்கக்கவியில போட்டாங்க. ராஜா தூங்கல ராத்திரி முழுதும். ராஜா சாப்பிடல ராத்திரி முழுதும். இசை வாசிக்கல, மியூசிக் வாசிக்கல. காலையிலே எழுந்து சிங்கக்கவிக்கு போயிட்டான். காலையில எழுந்து போய் சிங்கக்கவியில துயர சத்தமா தானியேலை கூப்பிடுறான். 20வது வசனத்திலிருந்து. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். நல்லா கவனிங்க. தானியேல் உயிரோடு இருக்கானா செத்துட்டானா தெரியாது. சிங்கக்கவியில போட்டோம், அவ்வளவுதான். அவனுக்கு உயிரோடு இருக்கானா இல்லையா தெரியாது. துயர சத்தமா துக்கத்துல, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருந்தாரா? வாசிப்போம். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நல்ல கவனிங்க. A beautiful statement. எதுக்காக சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்னு சொல்லுவான். எதுக்காக அவனை காப்பாத்தினாருங்கிறதை சொல்லுவான். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதை நின்றால், அது ஏன் என்றால், அதுதான் முக்கியமானது. அது ஏன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். வாசிப்போம். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யல, நான் உண்மையுள்ளவனாயிருந்தேன். வாசிப்போம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சின்ன நகம் கூட அவன் மேல படல. ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. அவன் ஆண்டவர் மட்டும் நம்பினா, எந்த மனுஷனையும் நம்பல. ட்ரஸ்ட் தி லார்ட். He is the Savior. He is the Redeemer. He is the Helper. He is the Healer. எல்லாமே அவர் தான். ஒரு நாளும் நீங்க தனியா உங்களை ஆண்டவர் விட்டுறவே மாட்டாரு. நீங்க நினைக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். யாருமே உனக்கு தேவை கிடையாது. கர்த்தர் இருக்கிறார். சிங்க கெபிக்குள்ள போய் யாராலையும் காப்பாற்ற முடியுமா? எவராலையும் காப்பாற்ற முடியாது. கர்த்தர் தான் காப்பாத்தினாரு. நல்லா கவனிங்க. நடந்தது என்ன தெரியுமா? எப்பொழுதுமே உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். வாசித்து விட்டான். அப்போ உனக்கு தீமை செய்யும் பொழுது அது அவருக்கு செய்கிற தீமை. அப்ப அவர் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அது என்ன யுத்தம்? சிங்கத்திட்டு போய் சண்டை போடுறதா?
அவர் யுத்தம் பண்ணுகிறேன்னு சொன்னாரு. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை என்னைக்கும் காண மாட்டாய். வாசிப்போம். குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். யார? அவங்கள, அவங்களுடைய குமாரரை, அவங்களுடைய மனைவிகளை. ஏன் குமாரரையும் மனைவிகளை போட்டாங்க? சொன்னது இவனுக்கு தானே, இவனுக்கு தானே கூட்டம் போட்டு போய் சொல்றானுங்க. ஏன் மனைவியும் பிள்ளைகளையும் கொடுத்திருக்காரு தெரியுமா? அந்த தகப்பன் தப்பு செய்யும் பொழுது, செய்யாதப்பா, அவன் தேவ மனுஷன், அவனோடு கர்த்தர் இருக்கிறாரு, செய்யாதப்பா. நல்லா கவனிக்க வேண்டும். அவன் மனைவியோ அவன் பிள்ளைகளோ இந்த காரியம் செய்யாதீங்க, இந்த காரியம் செய்யாதீங்க. அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறான், ஜெபம் பண்ற மனுஷன். அவனுக்காக கர்த்தர் வருவாரு. அவனுக்கு தீமை செய்யாதீங்கன்னு ஆலோசனை கொடுக்கல. அதனால வேதம் சொல்லுகிறது, அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. என்னது? கீழே போய் சேரல. தானியேல் ஜம்முன்னு ஒரு நைட் முழுவதும் இருந்துட்டான். ஒரு சிங்கம் அவனை தொடரல. சொல்ல போனா சிங்கம் எல்லாம் சுத்தி அவனுக்கு பாதுகாப்பா நின்றுக்கிட்டு, அவனுக்கு பாதுகாப்பு நின்றுட்டு இருக்கு சிங்கம். இவங்க கீழே இறங்கல, அவங்க சரீரம் தரையிலே விழல, காலி பண்ணிருச்சு. நல்லா கவனிக்க வேண்டும். அவனை ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, அவன் ஜெபம் பண்றதுக்கு தானே கோபப்பட்டான். இவன் ராஜா என்ன சொல்றான்னு வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. தானியேல் அந்த ராஜாவுக்கு ஆண்டவரை பத்தியே தெரியாது, ஆண்டவரை பத்தியே தெரியாது. நல்லா கவனிங்க. அன்னைக்கு என்ன சொன்னேன்? உன் கூட கர்த்தர் இருக்கிறத நிரூபிச்சு காட்டுவாரு சொன்ன. இந்த மக்கள்லாம் நீ கோயிலுக்கு வர்றதுனால உன்னை அற்பமா பேசினாங்களோ, உன்னை பரியாசமாய் பேசினாங்களோ, கடவுள் கடவுள்னு ஓடுறா எண்ணத்தை கண்டான்னு சொல்றாங்களோ, அவர்கள் எல்லாரும் கர்த்தரும் கூட இருக்கிறதை கண்டுகொள்ளுவார்கள். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டாம். அந்த ராஜாவுக்கு ஆண்டவரே தெரியாது, அதனாலதான் சிங்க கவியில போட்டான். நல்லா கவனிங்க. இப்ப அவன் சொல்றான், தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவன் ஜீவனுள்ள தேவன். யாரும் சொல்றா? ஆண்டவரை அறியாதவன் சொல்றான். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். நல்லா கவனிச்சிங்களா? வாசிப்போம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அனைத்து
எத்தனை பெரிய சாட்சி ஐயா. லார்ட் வில் ப்ரோ. உலகம் உன்னை பகைக்கலாம், உன் குடும்பம் உன்னை பகைக்கலாம், உன் உடன் பிறந்தவர்களே உன் அற்பமா எண்ணலாம். உலகத்துக்கு நீ பாட்டும் பழமொழியுமா இருக்கலாம், ஆனா கர்த்தரோ உன்னோடு கூட இருந்து பராக்கிரமமான காரியத்தை செய்து உன் கூட இருக்கிறங்கிறதை நிரூபித்து காட்டுவார் ஐயா. அவர்கள் விரித்த வலையில் அவர்களே விழுந்து போனார்கள். அவர்கள் விரித்த வலையில அவர்களே விழுந்து போனாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அடைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க நினைக்கலாம், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் எனக்கு இவ்வளவு கண்ணீரின் பாதை, கர்த்தர் என்னை மறந்துட்டாரா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரா நீ நினைக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. வாசிப்போம். நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். திகையாதே, நான் உன் தேவன். வாசிப்போம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். இன்னைக்கு போயிட்டாங்களே, நாசமாகி ஒன்றுமில்லாமல் தானியேலுக்கு விரோதமாக செஞ்சவன் குடும்பத்தோடு காலி ஆயிட்டானே. நல்ல கவனிங்க, வாசிப்போம். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்ன சொல்றாரா? உன் வலது கையை பிடிச்சிட்டு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆண்டவர் உனக்கு துணைக்கு இருக்கிறார். மனுஷ உதவி உங்களுக்கு தேவையா? அவர் உங்க கூட இருக்கிறத நிரூபித்து காட்டுவார் ஐயா. எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் வந்தாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 20-21 வசனங்கள். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வாசிப்போம். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். பொல்லாதவரின் கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்குவேன். ஆமென். உங்களுக்கு ஒருத்தம் பொல்லாப்பு செய்ய முடியாது. உன் மேல எரிச்சலா இருக்கிறவங்க எல்லாம் காணாமலே போய் விடுவார்கள். ஐயா, அல்லேலூயா. எப்படி கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்? யாத்ராகமம் 14வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலி செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்து வருகிறான். நல்ல கவனிங்க. ஐயோ, விட்டுட்டோமே, அவளை விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வரணுமே. நடந்தது என்ன? 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்களா? அவ்வளவு பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நல்ல கவனிங்க, தெளிவா சொல்லிட்டான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், சமுத்திரத்தை கையில் நீட்டுப்பா, பிளந்து விட்டு. 21வது வசனத்தில் இருந்து மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். நல்ல கவனி, சமுத்திரம் பிரிஞ்சிருச்சு, வெட்டாந்தரையில நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் மதிலாக இருந்தது. தானியேலை சிங்கக்கவியில போட்டு சிங்கம் சாகடிக்கணும்னு போட்டாங்க. சாகடிக்கிற சிங்கம் அவனை சுத்தி உட்கார்ந்து பாதுகாப்பா உட்காந்துருச்சு. அந்த மாதிரிதான் இங்க நடக்குது. வாசிப்போம். அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அவங்க பின்னால சமுத்திரத்துல இறங்கி அவங்க பின்னால விரட்டிக்கிட்டு வர்றாங்க. வாசிப்போம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடல்லவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அவங்க கண்டுட்டாங்க,
கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்றாரு. ஐயா ஓடிடுவோங்கிறான், திரும்பி போயிடுவோங்கிறான். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு. வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும் படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. ஒருத்தம் கூட தப்பிக்கல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை இனிமே என்றைக்கும் காண மாட்டீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு மந்திரவானுக்கு செஞ்ச மந்திரவாதியை இனிமேல் காண மாட்டாய். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 15வது வசனம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடுதா? எப்பொழுதுமே கூட்டம் தான். 4 பேரை சேர்ப்பாங்க. 4 பேரை சேர்த்து உனக்கு விரோதமாக நினைப்பாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினா அது என்னால் கூடுற கூட்டம் இல்லை. யாரு உனக்கு விரோதமாக கூடுறாங்களோ அவங்க உன் பட்சத்தில் வருவார்கள். உன் கூட தான் இருப்பாங்க. ஆனால் உனக்கு குழி தோண்டிட்டு இருப்பாங்க. உனக்கு தெரியா. நீ நம்பிக்கிட்டு இருப்ப. நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கூட தான் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு குழி தோண்டிட்டு பதிவிட வச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு, உன்னுடைய வளர்ச்சியை கண்டு, நீ சந்தோஷமாக இருக்கிறத கண்டு பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமை நிமித்தம் உனக்கு தீமை செய்வார்கள். அவர்கள் உன் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உன் உறவினராக இருக்கலாம், உன் சிநேகிதராக இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உன்னோடு கூட வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், அல்லது உன்னோடு கூட தொழில் செய்கிற உன் பார்ட்னரா கூட இருக்கலாம். நல்லா கவனித்துக்கிடுங்க. அல்லது எப்பவும் உன் கூட வர்றவங்களாக இருக்கலாம். உன் வளர்ச்சியை, உன் மகிழ்ச்சியை அவர்களால் தாங்க முடியாது. காரணமே இல்லாம உன்னை பகைப்பாங்க. நியாயமே இல்லாம உனக்கு சத்ருவாவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கிறேங்கிறத அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிரூபித்து காட்டுவார். நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். எவர்கள் உனக்கு விரோதமாக கூடி உனக்கு தீமை செய்கிறார்களோ அவங்க உன் காலில் வந்து விழுவார்கள். நல்ல கவனிக்கொண்டு, உன்னுடைய நேர்மை, உன்னுடைய உண்மை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டும்.
ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கூட பிறந்தவங்களோடு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் கடைசி பையன், அவன் கடைசி பையனை கண் கொடுத்து செல்லம் கொடுக்கிறார். அது அவங்களால தாங்க முடியல, அவனை பகைக்கிறாங்க. 5-8 வரை வாசிங்க. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் சொப்பனத்தை கண்டு, நல்லா கவனிங்க, அவன் கண்ட சொப்பனத்தை சொல்றான், பகைக்கிறான். 8வது வசனம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஒருத்தன் நம்பல, அவன் சொப்பனத்தை ஒருத்தன் நம்பல. ஏன் பகைத்தார்களாம்? 11வது வசனம். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். எல்லாம் பொறாமை. 18ல இருந்து வாசிப்போம். அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குடிகள் ஒன்றிலை அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவன் சொப்பனம் எப்படி முடியும் பாப்பா. நல்ல கவனிங்க, எத்தனை பொறாமை. கூட பிறந்தவன். 24வது வசனம். அவனை எடுத்து அந்த குடியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குடியாயிருந்தது. 28வது வசனம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். வித்தே போட்டான். கர்த்தர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருப்பார். ஒருவராலையும் அதை மாற்ற முடியாது, ஒருவராலையும் அதை மாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. 36வது வசனம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அவனை வித்துட்டாங்க. கர்த்தர் கூட இருந்தா. நல்லா கவனிங்க, கர்த்தர் கூட தான் இருப்பார். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதே வீட்டில் அவன் வேலை பார்க்கிறான். கர்த்தர் கூட இருக்கிறதை நிரூபிக்கிறார். வாசிப்போம். அவன் எகிப்தியனாகி தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அங்கு கர்த்தர் உயர்த்திட்டாரு. ஆனாலும் பிசாசு உடலை. அவன் மீது பொய்க்குற்றம் சுமத்தி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. நல்லா கவனிங்க, பொய்க்குற்றம் சுமத்தி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. கர்த்தரோ எங்க சிறைச்சாலையில யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நல்ல கவனிங்க, அங்கதான் இருக்கிறான்.
அவன் அங்க இருக்கிற நேரத்தில் ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறாரு. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருத்தன் கூட இல்லை. ஒருத்தன் சொல்றான், சிறைச்சாலையில் ஒருத்தன் இருந்தான் ஐயா, அவன் இந்த எங்க சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அதேபடி நடந்துருச்சு, அவனை கூட்டிட்டு வாங்க. சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பை சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ராஜாட்ட கூட்டு வர்றாங்க. தேசத்தில் நடக்க போகிற சம்பவத்தை தேவன் சொப்பனத்தின் மூலம் ராஜாவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த அர்த்தத்தை சொல்லிட்டான். நடந்தது என்ன? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39-40. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பாங்க. எந்த சொப்பனத்தை கொடுத்தாரோ அந்த சொப்பனம் அப்படி நடக்குது. தேசத்துக்கே அதிபதி ஆயிட்டான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன். யார் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் சொன்னாரே. இவனுக்கு தீமை செய்த சகோதரர்கள் முன்னெல்லாம் கொண்டு வந்து விடுறாரு. 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு யாரு தீமை செய்கிறாங்களோ அந்த தீமையை நன்மையாக மாற்றி போட்டு விடுவார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 19-21 வரை. யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நல்ல கவனிங்க. நீங்க தீமை செஞ்சீங்கன்னு கூட சொல்லல, தீமை செய்ய நினைச்சீங்க. ஆனா இப்ப நடந்து வருபடி தேவன் அதை நன்மையாக மாற பண்ணினார். ஆகையால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். நீ தீமை செஞ்ச, கவலைப்படாத, உன்னெல்லாம் காப்பாத்தின. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. நீ ஆண்டவருக்கு பிரியமா நடங்க, உங்களை கைவிட மாட்டாரு. ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. என் வாழ்க்கையில அனுபவப்பட்டுட்டு தான் நான் பேசுறேன். வெறும் வசனத்தை மட்டும் வச்சு பேசலையா. அவருக்கு முன்பாக நீ நேர்மையா நடந்து பாரு, அவருக்கு முன்பாக உண்மையாக நடந்து பாரு. ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போகவே மாட்டாய். கர்த்தர் உன் கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலிருந்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்கு விரோதமாய் உருவாகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா.